எவ்ரிவன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, மாஃபியா பிரதர்ஸ் தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. 9 மந்த்ஸ்ன்னு நினைக்கிறேன். சா சாரி நான் வந்து இந்த எஃப்எஃப் முடிச்சிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இப்போ தான் பார்க்குறேன். நான் முடிக்காமல் மொத்த கதையும் நான் டியூவில் வச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் வாய்ஸ் தான் சரி இருக்காது. லைட்டாக தொண்டை கரகரன்னு இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் என்னதுன்னா, நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து கூட பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எதில் விட்டோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என்னதுன்னா, நான் வந்து எல்லா ஸ்டோரியும் லாஸ்ட் எபிசோட் அப்லோட் பண்ணாமல் மற்ற எல்லாத்தையும் நான் முடித்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஸ்டோரிக்கும் லாஸ்ட் எபிசோட் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ எண்டிங் வந்து எனக்கு முடிக்கவே தெரிய மாட்டுது. இந்த எண்டிங்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்குமா தெரியல. மிட் தான் இந்த எண்டிங், அவ்வளோலாம் நல்லா இருக்காது. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம பார்ப்போம். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எத்தனை முறை இந்த சொல்லுவேன். எத்தனை விட்டுருப்போனா, ஜங்கோக் வந்து ஒயன் கிட்ட வந்து அவனோட லவ்வை சொல்லியிருப்பான். ஆனால் ஒயன் வந்து முழுசாக சொன்னதே கிடையாது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ தான் எனக்கு எல்லாம், நான் அந்தளவுக்குலாம் கன்ஃபார்மாக சொன்னதே கிடையாது. இப்போ வந்து இதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி சொல்கிறேன். எதிலேருந்து விட்டுருப்போனா, ஜங்கோக் வந்து உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோட தான் விட்டுருப்போம். இப்போ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஜங்கோக் அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டான். அங்கே தான் அவங்க பால்கனிலே அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அங்கே சோஃபா மாதிரி இருக்கும், அங்கே தான். இப்போ அப்படியே நைட்டு போயிடுது. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. ஒய்யன் வந்து அங்கே பால்கனிலே தூங்கிட்டு இருப்பா. ஜங்கோக்கு தான் கொஞ்ச நேரம் கழித்து ஒயனை தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுருப்பான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் ஒயன் பெட்டில் தான் எழுந்துக்குது. எழுந்து பார்த்தா ஜங்கோக்கே பக்கத்தில் இல்லை. எங்கடா போயிருப்போன்னு சொல்லிட்டு வீட்டை ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. ஒரு மாதிரி திடீர்னு தனியாக இருக்க ஒரு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிறா. பெட்ரூம் ஃபுல்லாக தேடுறா. இப்போ குடுகுடுன்னு கீழே இறங்கி போகிறா. கீழே இறங்கி பார்த்தா ஜங்கு கிச்சனில் தான் இருக்கிறான். சூட்லாம் போட்டுட்ருக்கிறான். வேலைக்கு கிளம்பிட்டான் போல். ஜங்குக், ஆஃபீஸ்க்கு போறியா நீ? ஆமாம். என்ன, ஏன் வீட்டில் இருக்கணுமாடி உனக்கு? விடு நான் போகல. இல்லை ஜங்குக், நீ போயிட்டு வா. நான் ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வா. சாப்பிட்டியா ஜங்குக்? நான் சாப்பிட்டேன். இப்போ நான் உனக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இல்லை வேணாம், நான் செஞ்சுக்கிறேன். ஏன் நான் செஞ்சாலும் சாப்பிட மாட்டேன்? ஏன் நான் செஞ்சாலும் உனக்கு பிடிக்காதா? அப்படிலாம் இல்லை ஜங்குக். இல்லை, நீ 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 ஒர்க்குக்கு கிளம்பு. லேட் ஆகுதுல்ல, இன்னைக்கே நீ ரொம்ப லேட்டு. நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். உன்னை 10 பிள்ளைடி. நான் வந்து நானிக்கிட்ட சொல்லியிருக்கேன்டி, அவங்க உன்னை பார்த்துப்பாங்க, சரியா? சரி ஜங்குக், நான் என்னை பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒர்க்கு போங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்குக்கு ஒர்க்குக்கெலாம் அது திருத்தி விட்டுது வயனு. அப்புறமா உட்காந்து தனியாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. ஜங்குக் 1 ஹவருக்கு ஒரு முறை கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் வயனும் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறா. இப்போது அவளுக்கு அந்த 1 ஹவரே ரொம்ப நேரம் மாதிரி இருக்குது. சே, என்னது இது? நம்மளுக்கு இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி இருந்தது இல்லையே. என்னது இது, இப்படி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே வீடு ஃபுல்லாக சுற்றி வந்துட்டுருக்கிறா. இப்போ அந்த நானி தான் வயனை கூப்பிடுறாங்க. மேடம், சொல்லு. இல்லை, ஏன் ஒரு சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க? ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? அடப்போ, எனக்கே போர் அடிக்குதுண்ணா, நீ வேற. என்ன மேடம், நீங்கள் கம்முன்னு ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுப்புட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சாருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன தான் திட்டுவார் அவரு. திட்டினா வாங்கிக்கோ, போடி வெளில அப்படின்னு சொல்லி நானி நீங்கள் தட்டி விட்டுடுறீங்க. இப்போ பெட்லேயே போயிட்டு பொத்துன்னு விழுறீங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு நீங்களும் ஜங்குக்கும் பண்ண சேட்டெல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. ஆனால் நீங்கள் போயிட்டு மெசேஜ் பண்ண மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி பண்ண மெசேஜெல்லாம் உட்காந்து தள்ளிகிட்டு இருக்கிறீங்க.
ஐயோ! எவ்வளோ க்யூட்டா பேசியிருக்கிறா நீ அப்படி சொல்லி நீங்க பாட்டுக்கு பெட்டுல உருண்டுட்டு இருக்கிறீங்க பைத்தியமாட்டம். அந்த நானி வந்து உங்களுக்கு டேப்லெட்ஸ் குடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாங்க திருப்பியும். நீங்க அந்த மாரி பெட்டுல உருண்டு புரண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னடா இது பைத்தியம். ஆனா கோமால கண்டாலே இப்பதான் பைத்தியம் மாரி பண்ணுவாங்க போலன்னு சொல்லி, இப்போ அவங்க பாட்டுக்கு எதுவுமே பேசல. தண்ணி மாத்திரை மட்டும் வச்சுட்டு போறாங்க சைலண்ட்டா. ஏய் நான் இங்கே படுத்துட்ருக்கிறேன் என்னை கண்டுக்காம போகிறேன்றீங்க. அவங்க அப்படி ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு மேடம் நான் கிளம்புறேன் மேடம். கிளம்புன்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லி விட்டுடுறீங்க. அப்புறமா டேப்லெட்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு அப்புறமா தூக்கம் வந்துடுது. நீங்கள் தூங்கிடுறீங்க பாட்டுக்கு. ஈவினிங் ஆகிடுது. ஈவினிங் வந்து ஒரு 6 இருக்கும். இப்போது ஜங்குக்கு வந்து எப்போவுமே ரொம்ப லேட்டாக தான் வருவான். உங்களுக்கோசமே அவன் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கும் சீக்கிரமாக தான் வரான். அப்புறமா அவன் வந்து நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். ஆனால் எழுப்பெல்லாம் கிடையாது. அவன் பாட்டுக்கு அவன் ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ நீங்களே பொறுமையாக எழுந்துட்டு ஓஷோ என்னடா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லி கடகடன்னு எழுந்து பார்த்தா அங்கே ஜங்குக்கு தான் அவன் ஏதோ லேப்டாப்பில் ஒர்க்கு பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் வந்து ஐயோ நம்ம தவளை மாதிரி பத்துன்னு இருக்கிறத பார்த்துட்டு இருப்பானோ, பரவாயில்ல விட ஜங்குக்கு தான் அவன் ஏன் கண்டுக்க போகிறான்னு சொல்லி இப்போ அப்படியே நீங்கள் பாட்டுக்கு போய்ட்டு சும்மா ரெடி ஆகிட்டு வரீங்க, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரீங்க. வந்துட்டு ஜங்குக் பக்கத்தில் உட்காருங்க. அவங்க ஒரு மாதிரி உங்களை ஓரக்கண்ணால் பார்க்குறான். அப்புறமா திருப்பி அவன் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். ஜங்குக் சொல்லுவேன், உடம்பு ஏதாவது வலிக்குதானே, ஏதாவது பிரச்சனையானே? இல்லை, ஏன் நீ நான் ஏதாவது பேச வந்தாலும் இவ்வளோ கேள்வி கேட்குற? இல்லை, எப்போவுமே உன் கூட பேச மாட்டேன் தானே, பேசினா ஏதாவது காரணம் இருக்கணும் தானே, அதான். அப்பெல்லாம் இல்லை ஜங்குக். சரி, என்னம்மா உனக்கு? நம்ம நம்ம வெளியில் போகலாமா? வெளியிலையா? இந்த பனிலையாடி? இல்லை, ரொம்பலாம் பனி பெய்யல. நம்ம கொஞ்ச நேரம் வெளில போகலாமே, நம்ம 2 பேரும் மட்டும் தனியாக. நம்ம 2 பேரும் மட்டும் தனியாவாடி? போகலாமே, போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்குக்கு இப்போ கடன்னு ரெடியாக வரான் அவன். என்னது இது, நம்ம போகிறோம் தானே, அதான் ரெடி ஆகிட்டேன். இவ்வளோ சீக்கிரமாம்பா? ஆமாம், நீ 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 எப்போ எப்படி இருந்தாலும் நீ எனக்கு தான் வா, நம்ம போகலான்றான். இல்லை நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லி நீங்களும் போயிட்டு ரெடி ஆகிட்டு தான் வரீங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கு வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு போகிறான். உங்களுக்கு இதெல்லாம் புது ஃபீலிங் தான். அப்படியே அவன் கையை பிடிச்சதுக்கே இன்ஸ்டன்ட் பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே டீப் பிரெத் எடுத்துட்டு அப்படியே போகிறீங்க அவன் கூட. அவன் வந்து காரில் போகலாமா? இல்லை வேண்டாம். சரி, அப்போ எப்படி போகிறது? நான் தான் போக சொல்கிறேன், நான் என்னாலாம் நடக்க முடியாது. நீயும் நடக்கக்கூடாது தான், உனக்கு உடம்புலாம் உனக்கு வலிக்கும் என்னந்த போனாலாம். இல்லை நம்ம பைக்கில் போகலாம். பைக்கா? உனக்கு தான் அதிலலாம் பிடிக்காதே. இல்லை உன் கூட போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜங்குக். அப்படியா? சரி வா அப்படின்னு சொல்லி இப்போ பைக்கில் தான் நீங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கிறீங்க. நீங்கள் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுன்னே இருக்கிறான், பைத்தியம் மாதிரி சிரிச்சுன்னு இருக்கிறான் அவன். நீங்கள் வந்து பைக் ரைடு ஃபுல்லாக சிரிச்சுட்டு தான் இருக்கிறான். இப்போ அப்படியே அவன் உங்களை வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் ட்ராவலு, 1/2 hour கழித்து இப்போ வந்து அது எப்படி சொல்கிறது, ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது. கீழே வந்து பார்க்கு, கொஞ்சம் தூரம் தள்ளி பார்க் அப்பெல்லாம் இருக்குது. ஓ, ஜங்குக் ஒரு ஓரமாக போயிட்டு அவன் பைக்கை நிறுத்துறான். ஏன் நிறுத்துறான் ஜங்குக்? இறங்கு, இடம் வந்துச்சு. இடமா? சரி நான் இறங்குறேன் சொல்லி இப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாக இறங்குறீங்க. இப்போ அப்படியே அந்த பிரிட்ஜு அந்த பிரிட்ஜில் யாருமே இல்லை. இப்போ அப்படியே அந்த பிரிட்ஜு மேலே கை வச்சுக்கிட்டு அந்த கோல்டு ப்ரீஸை வந்து நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்க. அந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ ஜங்குக் வந்து இப்போ பின்னாடி வந்து உங்களை பேக் ஹேக் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது திரும்பியும். நீங்கள் வந்து என்ன ஜங்குக்? ஒன்றும் இல்லடி, அப்படியே இருக்கணும் பாரா,
இப்படி இருக்கணும்டி நம்ம எப்போவுமே அப்படின்னு சொல்லி இப்போ நல்லா இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். உங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே புதுசு. நீங்களும் அப்படியே அங்கே நின்றுக்கிட்டு அந்த மொமெண்ட்டை நல்லா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஜங்குக் இன்னொன்று சொல்கிறான். அப்புறம் ஏன் இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் தான் தயாங் வீடு இருக்குது. ஓ அப்படியா ஜங்குக், போகலாம் ஒரு நாள் போகலாம் தயாங்க பார்க்க. போகலாண்டி ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அவன் திருப்பியும் டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, ஜங்குக்கை லைட்டாக தள்ளி விட்டு இப்போ சைடில் வந்து நிற்கிறீங்க. ஐய் நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் திருப்பியும் அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி அந்த சைடு பார்த்துட்ருக்கிறீங்க. வியூ அவ்வளோ அழகாக இருக்குது சன்செட்டுன்னு. இப்போ ஜங்குக் வந்து ஏன் இதான் எனக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டி, எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே கிட்ட போகிறீங்க. அவனுக்கு திக்குடாகுது. ஏய் என்ன ஏன் என்னடி நான் தான் நல்லா பண்ணுவேன், நீ பண்ணுற, ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கிட்ட போகிறீங்க. எவ்வளோ பிடிக்கும், எவ்வளோடா அவனுக்கு பிடிக்கும், ஏய் இவ்வளோ பிடிக்கும்டி எனக்கு அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான் அவன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷாக்காக இருந்தாலும் அப்புறமா ரொம்ப எப்படி சொல்கிறது, நீங்களும் அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எப்படி சொல்கிறது, நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருக்கிறீங்க. இப்போ நம்ம தயாங்க பார்க்கலாம். இப்போ இந்த சீன் அப்படி விட்டு இப்போ நம்ம தயாங் என்ன பண்ணுறான்னு பார்க்க போகலாம். இப்போ தயாங் வீட்டில் தான் இருக்கிறான். மியாவையும் அவங்க அம்மாவையும் தான் இப்போ அவன் எவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறமோ அவ்வளோ டார்ச்சர் குத்துனுக்கிறான். வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அவங்கள தான் பார்க்க விட்டுனுக்கிறான். எல்லா ஸ்டாஃபையும் போக சொல்லிடுறான். எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவ்வளோ பெரிய மேன்சருக்கும் அவங்க தான் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க, துடைக்கிறது பெருக்கிறதுன்னு. இப்போ அவங்க 2 பேரும் இப்போ டயர்டாக உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. தயாங் வந்து டேய் ஜேம்ஸு இங்கே வாடா டேய். சொல்லுங்க பாஸ். ஐயோ இதுங்களை வேலை விடணுமேடா, எனக்கு இவங்களை வேலை விடுறதுக்கு யோசிக்கிறதே எனக்கு டயர்ட் ஆகுதுடா. ஐயோ பாஸ், பாவம் பாஸ் நீங்கள். நம்ம வேணா உங்களுடைய ஃபேவரட் ட்ரிங்க் இந்த குளிருக்கு இதமாக நம்ம போய் குடிச்சிட்டு வருவோமா? ஐயோ அதெல்லாம் வேணாண்டா, ரொம்ப கெட்ட பழக்கமாச்சு அது. நம்ம வேற ஏதாவது பண்ணுவோம். வேறு என்ன பாஸ் இருக்குது, நம்ம வேணா நம்ம சுப்பிரமணிய வாக்கிங் கூட்டின்னு போவோமா? இது நல்ல ஐடியாவாக இருக்குதே. சரி அவனை காரில் போடு. பாஸ் வாக்கிங் கூட்டின்னு போகணும் பாஸ். என்ன பாஸ் காரில் கூட்டின்னு போகணுன்றீங்க? என் தம்பிலாம் இந்த ரோட்லலாம் நடக்க மாட்டான். அங்கே பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அவனை அங்கே கூட்டின்னு போவோம். அப்படியா பாஸ்? இவங்கள என்ன பாஸ் பண்ணுறது? இதுங்களா மற்றவங்களெல்லாம் பார்த்துக்க சொல்லு. வாங்கடா டே எப்படி சொல்லி இப்போது ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுக்கின்னு அந்த சுப்பிரமணியம் கூப்பிட்டுன்னு போகிறோம். அது யாருன்னா, அது வந்து ஒரு கிரேட் ப்ரீட். அது செம ஹைட்டாக இருக்கும், பிளாக் கலரில் மாஸாக இருக்கும் அது. இப்போ அவனை தூக்கி காரில் போட்டுக்கிறாங்க. அந்த சுப்பிரமணிய தூக்கி காரில் போட்டவொடனே காரே ஃபில் ஆகிடுது. பாஸ் நாங்கள் உட்கார இடம் இல்லை பாஸ். டேய் நீ வந்து அந்த காருக்கு மேலே உட்காரணும் வாடா. பாஸ் வேணாம் பாஸ், நான் வேறு காரில் வரேன் பின்னாடி. தெரிதல அப்போதைக்கடா கேட்குறேன் போடா டே அப்படின்னு சொல்லி இப்போ தயாங்க வந்து அவனை அமுச்சு விட்டுறாங்க. இப்போ தயாங்க டிரைவரு, பின்னாடி வந்து சுப்பிரமணி தான் உட்காந்துட்டு இருக்குது. இப்போ வந்து தயாங்க இப்போ போயிட்டு அந்த பார்க்கில் தான் நின்றுட்டுருக்குறான். பார்க்கில் பார்த்தா யாருமே இல்லை. என்னடா இது, யாருமே இல்லை பாஸ். 6:30 மணிக்கு மேலே யார் பாஸ் இங்கெல்லாம் வருவாங்க? ஆமாம் இல்லை, யாரா இங்கே வரப்போகிறா? சேர்றா விட்றா சுப்பிரமணியை ஃப்ரீயாக அவன் சுற்றட்டும் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியை கழட்டி விட்டுடுறாங்க. அவன் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அங்கேயும் இங்கேயும். தயாங் வந்து அவன் பாட்டுக்கு ஸ்டைலாக சிகரெட் பிடிச்சிட்ருக்கிறான். இப்போ அவங்க பாடிகார்ட்லாம் பக்கத்தில் கையை கட்டிக்கிட்டு தயாங் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்குறாங்க. பாஸ் ரொம்ப குளிர்து பாஸ், எவ்வளோ நேரம் நம்ம நிற்கிறது? டேய் நில்றா, நான் நிற்கிறேன்ல. பாஸ் நீங்கள் ஸ்வெட்டர் போட்டுட்ருக்கீங்க பாஸ். நாங்கள் அப்படின்னு சொல்லிக்க ஒன்றுமே போடல பாஸ், வெறும் கோட்டை போட்டுனுக்குறோம். இது ஒன்றும் குளிர் தாங்க மாட்டேது பாஸ். நீங்கள் செத்து போடுவோம் பாஸ் இங்கே நின்றுட்டு இருந்தோன்னா. டேய் சாவுங்கடா நீங்கள். ஐயோ என் கூட இருந்தால் நீங்கள் எதுக்கும் தயங்கக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது, எல்லாத்துக்கும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும்டா நீங்கள் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வசனம் பேசிகிட்டு இருக்கிறான். டேடி ஜெயிம்ஸே மூட்ரா வாய, நம்ம சாரே ஏதோ டிப்ரெஷனில் கிடக்கிறாரு, நீ வேற ஏன்டா? ஆமாண்டா டேய், ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு அண்ணி யாராவது வந்தால் நல்லா இருக்கும்ல.
அண்ணியா பண்ணி வாய முடுறா காதலை கேட்க போது ஒன்று அசிங்கமாக ஏதாவது பண்ண அசிங்கமாக சொல்கிறோன்டா அவன் சர்வா சர்றன்னு சொல்லிட்டு ஜேம்ஸும் வாய முடிக்கிறான். இப்போ வந்து 2 பேரும் நின்றுட்டுருக்கிறானுங்க. இப்போ தயவங்க வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த பிரிட்ஜை பார்க்குறான். பிரிட்ஜை பார்த்துட்டு டேய் அங்கே யாரும் அங்கே நிற்கிற மாதிரியே இருக்குதுல்ல. ஆமாம் பாஸ், இந்த டைமில் யார் பாஸ் அது? அதானே நானும் கேட்குறேன். பாஸ் பாஸ் அது உங்கள் தம்பி பாஸ். அது கூட அடப்பாவி என்னடா பண்ணிகிட்ருக்குற? டேய் அதெல்லாம் பார்த்து கண் வைக்காதீங்கடா, திரும்படா டேய் அப்படி. டேய் நம்ம ஏன்டா வச்சோம், அவன் வச்சிருப்பான் போலடா அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் ஒரு ஓரமாக ஒரு முணுமுணுத்துனுக்கிறான் அவன். டேய் என்னடா சொன்ன? சார் ஒன்றும் இல்லை சார், க்யூட் கப்பிள்ஸ்ன்னு சொன்னேன் சார். எவனாவது கண்ணு வச்சிங்க அவள் தாடா உங்களுக்கு. சார் அப்போல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் சார். சர்ரா அப்படி சொல்லி எனக்கும் ஒருத்தி வருவா விட, என் தம்பி தானே என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம், சாபம்லாம் விட தேவையில்லை அப்படின்னு இப்போ வந்து திருப்பியும் சிகரெட் பிடிச்சிட்ருக்கிறான். அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜங்குக்கும் வயனும் இன்னும் அவங்க கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பான் இவன். ஷட் டே வாங்கடா இந்த இடத்த விட்டு போவோம், அவங்க என்ஜாய் பண்ணட்டும், தனியாக டைம் கொடுப்போம். ஓகே பாஸ், சுப்பிரமணியம் கூப்பிட்டுமா? சீக்கிரம் கூட்டின்னு வாடா அவனுக்கு குளிர் எடுக்க போகுது. நம்மளை பற்றி ஏதாவது குளிருதுன்னு ஒரு வார்த்தை, குளிர்தாப்பான்னு ஒரு வார்த்தை கேட்குறானாம் பாரு இவனை அப்படின்னு சொல்லி இப்போ ஜேம்ஸ் வந்து திருப்பியும் முணுமுணுத்துட்டே போகிறான் அவன். அங்கே போயிட்டு அந்த மிச்சம் பாடி கார்ட்ஸ் 3 பேர் அவனுங்க பார்த்தா பெஞ்சில் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. டேய் என்னடா அந்த சுப்பிரமணிய தனியாக விட்டு என்னடா பண்ணிக்கிறீங்க? ஏய் அடப்போடா டேய், அவன் பாட்டுக்கு ஓடுனுங்கிறான், பின்னாடி நானும் ஓடணுவான், குளிர்துடா அதான்டா ஒட்டி உக்காந்துக்கிறோம். அடங்கும்மால ஐயோ அவனை வேற தேடணுமா, பனியில் கண்ணு வேற தெரியலையா எனக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அவன் ஜேம்ஸ் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே மாட்டிடுது அவன் கண்ணில். இப்போ அப்படியே கடகடன்னு கூட்டின்னு வந்து இப்போ எல்லாரும் தேவங்க வந்து முன்னாடியே போயிட்டு காரில் உட்காந்துன்னு இருப்பான், கம்முன்னு உட்காந்துன்னு ஃபோனை பார்த்துன்னுங்கிறான் அவன். ஜேம்ஸை கடகடன்னு சுப்பிரமணிய தண்டு பேக்கில் போட்டுடுறான். டேய் பையனை ஒழுங்காக கூட்டின்னு வந்தியாடா? எஸ் சார், ஒரு பிரச்சனையும் இல்லை சார், பாருங்க சார் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து தேவங்க திரும்பிலாம் பார்க்கல, காரு அந்த மிரரை மட்டும் பார்க்குறான். இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே கம்முன்னு போகிறான். இப்போ அப்படியே வீட்டுக்கெல்லாம் போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு மியாவும் அவங்க அம்மாவும் இன்னும் வேலை தான் பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ வந்து டேய் அதுங்களா வச சொல்லடா அப்படின்னு சொல்லி இப்போ தேவங்க இப்போ சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருக்கிறான். 2 பேரும் எப்படி இருக்கிறீங்க? முடியல தயங்க என்னால், ப்ளீஸ் எங்களை விட்டுடு, நீ எதுவுமே பண்ணத்தால என்னை விட்டாலே நாங்கள் எப்படியாவது எங்கள் உயிரை காப்பாற்றிப்போம் தயங்க, இதுக்கு மேலெலாம் எங்களால் முடியல தயங்க. என்ன சொன்ன இப்போ? எங்களால் முடியல, எங்களை விட்டுடு தயங்க. அதுக்கு முன்னாடி தயங்க நான் போனோம். அதுக்கும் முன்னாடிமா ஸ்டார்டிங்கில் என்னவோ சொன்னியே தயாங். அது எவ்வளோ தைரியம் இருந்தால் இவன் என்ன தயாங்கன்னு கூப்பிடலாம்? டேய் சொல்கிறா, நீ கூப்பிடலாமாடா? சார் இல்லை சார் நான் கூப்பிட மாட்டேன் சார். டேய் நீ கூப்பிடலாமாடா? நோ சார், நானும் என்றைக்கும் உங்களை அப்படி கூப்பிட மாட்டேன் சார். அப்படியா ஜேம்ஸு? ஆமாம் சார், என்றைக்கும் உங்களை அப்படி சொல்ல மாட்டேன் சார். அப்பாரு எவ்வளோ என்ன பேர் விட்டு கூப்பிடல, நீ என்னடி என்னை கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே முடிய பிடிச்சி இழுக்கிறான் அவன். வீட்டு எப்படி என்ன கூப்பிடணும்னா நீ வந்து என்ன சார்னு கூப்பிடணும், இல்லை வேற என்னது பாஸ்ன்னு கூப்பிடணும். நீ யார் என்ன பேர் விட்டு கூப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே தள்ளி விடுறான். அப்படியே போய் விழுந்துடுது. சார் எங்களை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். அது ஷோ இப்போ நீ எனக்கு முன்னாடி என்ன தேவாங்கன்னு கூப்பிட்டல, அதுக்கு பனிஷ்மெண்ட் தரணும்ல? தரணுமா தரக்கூடாதா? தரணும்ல. என்ன பண்ணு, போயிட்டு என் சுப்பிரமணிய குளிப்பாட்டிடுற சரியா?
நாயா நாயெல்லாம் எங்களால் குளிப்பாட்ட முடியாதுன்னு அவங்க அம்மா எழுந்துக்குது. இப்போ தயாங்க ஒரே ஒரு முறை தான் முறைக்கிறான். மியா வந்து அடியே கும்மா சாவணுமாடி நீ சாவத்தந்த தனியாக சாவடி நீ சேர்த்து சாவடிக்காதடி நீ சுத்தமுள்ள அவள் தான் ஒன்று அப்படின்னு இப்போ மியா அப்படியே அவங்க அம்மா கிட்ட கண்ணை காட்டுறா. அவங்க அம்மா சைலண்ட் ஆயிடுறாங்க. என்ன 2 பேரும் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது நான் தரவா வேலை? இல்லை 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 நாங்கள் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு அவனை குளிப்பாட்டிலாம் விடுறாங்க. இப்போ அவங்க தான் வீட்டிலேயே நல்லா எப்படி சொல்கிறது ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்கும் உள்ள. இப்போ அங்கே தான் உட்காந்துக்கிட்டு லேப்டாப்பில் நோண்டிகிட்டு இருக்கிறான். அப்படியே பக்கத்தில் ரெட் வைனும் குடிச்சிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே எப்படி சொல்கிறது அது சுப்பிரமணி வந்து அந்த ஒரு அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த சைடு போயிட்டுருக்குது. டேய் இங்கே வாடா டேய் அப்படின்னு கூப்பிட்டா உடனே குடுகுடுன்னு ஓடி வரும். இப்போ அவங்க கூப்பிட்றான் வரவே மாட்டாது. டேய் வாடா இங்கே என்னடா நினச்சினுக்குற டேய் 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 இங்கே வாடா இங்க அப்படின்னு அங்கே பாட்டுக்கு கூப்பிட்டுருக்குறான். அது வந்து அந்த சைடு ஒரு ஓரமாக போயிட்டுருக்குது. டேய் டேய் ஜேம்ஸ் இங்கே வாங்கடா. பாஸ் என்னாச்சு பாஸ்? ஏய் ஏன்டா சுப்பிரமணி நான் கூப்பிட்டா வரமாட்டான்? டேய் அவனை கூட்டின்னு வாடா பூச்சி இஸ்துன்னு வாங்கடா. இப்போ ஜேம்ஸும் கூட்டிகிட்டு வரான். இப்போ கூட்டிகிட்டு வந்து தயாங்க முன்னாடி விடுறான். தயாங்க ஒரு மாதிரியாக பார்க்குறான் சுப்பிரமணியை. டேய் இங்கே வடா கூப்பிட்றான் வரவே இல்லை. இப்போ டேய் ஜேம்ஸை கிட்ட எடுத்துன்னு வாடா சொல்லிட்டு இப்போ வந்து அந்த சுப்பிரமணியத்துக்கு கிட்ட எடுத்துகிட்டு வந்து விட்டுடுறான். இப்போ வந்து ஜேம்ஸும் ஜஸ்டினும் தான் அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ அவங்க வந்து சுப்பிரமணியை ஊற்று திருப்பி பார்த்துட்ருக்குறான். இப்போ ஜஸ்டின் யாருடா? ஜஸ்டின் வந்து எப்படி சொல்கிறது அவன் தான் எப்போவுமே சுப்பிரமணியை வந்து பார்த்துப்பான். அவன் தான் எப்போவுமே எப்படி சொல்கிறது அவன் தான் வீட்லேயே டாக் லவர் தயாங்குக்கு அப்புறமா எப்போவுமே சுப்பிரமணியை தயாங்குக்கு அப்புறம் அவன் தான் பார்த்துட்டு அவனுக்கு செம்ம சாக்கு. டேய் ஜேம்ஸு என்னடா ஜஸ்டின்னு டேய் இது நம்ம சுப்பிரமணிய கிடையாதுடான்றான். டே என்னடா சொல்ற பயமா இருக்குதுடா. இரா நம்ம பாஸ் வந்து குடிக்கிறாரு அந்த அளவுக்குலாம் தெளிவாக இருக்க மாட்டாரு. நீ நாளைக்கு தான் திட்டு வாங்குவேன். அப்படியாடா எர்ரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்துட்ருக்கான். அவங்க வந்து அப்படியே பெல்ட்டை வந்து அவங்க வந்து பெல்ட் போட்டிருக்க மாட்டான். ஒரு மாதிரி சில்வர் கலர் செயின் மாதிரி போட்டு விடு. ஆனால் அது ஏதோ பிங்க் கலரில் அந்த காலரில் போலாம் இருக்குது பூக்கின்னு எழுதி இருக்குது. ஏய் என்னது இது பூக்கியா? என்னது இது பூக்கி கரடிக்கின்னு ஒரு நிமிஷம். டேய் இது நம்ம சுப்பிரமணியா இல்லடான்னு அந்த நாயை தள்ளி விடுறான். அது வந்து ஒரு வாரமாக போயிட்டு அந்த தயாங்கோட எப்படி சொல்கிறது ஸ்க்ரீனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்குது. இப்போ ஜேம்ஸ் வந்து காலையே வந்துடுறான். பாஸ் வேணாம் பாஸ் தெரியாம பண்ணிட்டா பாஸ் என்ன மன்னிச்சிருக்க பாஸ் என்ன எனக்கு கண்ணு தெரில பாஸ் எடுக்க கொடுமை இருக்குது பாஸ் என்ன சுட்டு தள்ளுறாதீங்க பாஸ்ன்னு காலில் வேந்துட்டு இருக்கிறான். டேய் என்னடா சினிமா பண்ணுகிறேன் எந்திரா பாஸ் வேணாம் பாஸ் என்ன சுட்டுறாதீங்க பாஸ். ஏய் உன்னை சுடலாம் மாட்டேன் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு சுப்பிரமணி 2 நாளாக வரணும் எனக்கு. கண்டிப்பாக பாஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறோம் பாஸ். அதானே ஜஸ்டின்னு? ஆமாண்டா ஜேம்ஸு சரி இவனை என்னடா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இப்போது அந்த நாயை பிடிச்சி ஜஸ்டின் இழுக்கிறான். அப்போ பார்க்க சொல்ல அந்த காலரில் ஏதோ நம்பர் எழுதியிருக்குது. சார் இதில் ஏதோ நம்பர் எழுதியிருக்கு சார், அதுக்கு கால் பண்ணி கேட்டால் தெரியும்ல சார் என்ன கதைன்னு. ஏதோ பண்ணிட்டு போங்க சார், நீங்களே கொஞ்சம் கேட்டுடுறீங்களா? நான் இதுக்கிட்ட கேட்கணும். இல்லை சார் நான் கொஞ்சம் இந்த ரக்கடாலாம் பேச மாட்டேன், அங்கே எதிர்க்க இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பாஸ் நீங்களே பேசிடுங்க பாஸ். சரி அந்த நம்பரை போடு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜஸ்டின் நம்பரை போடுறான். இப்போ அந்த நம்பரை போட்டு இப்போ அந்த நம்பரை தயவங்க கிட்ட கொடுக்குறான். இப்போ வந்து கால் வந்து அட்டன் ஆகுது. தயவங்க இப்போ ஹலோன்னு சொல்கிறான். ஓகே நம்ம இதோட இந்த எபிசோடை முடிச்சுப்போம். ஏற்கனவே ஓவர் லென்த்தாக போயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறமா பார்ப்போம். உங்களுக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது ஆட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது வேறு ஸ்டோரி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் பர்ஃபெக்டான டைம். இப்போ தான் எனக்கு நல்லா டைம் இருக்குது. நான் எந்த ஸ்டோரி இருந்தாலும் நான் போடுறேன். ஓகே இதோட நம்ம முடிச்சுப்போம். பாய். ஐ லவ் யூ ஆல்.